அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் வரி ஏய்ப்பு செய்தது உண்மைதான். விஜய் அவர்கள் குற்றவாளி தான். அவர் மீது போடப்பட்டுள்ள இந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை அவர் கட்டி தான் ஆகணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. இதுதான் இன்றைக்கு அனைத்து ஊடகங்களிலுமே தலைப்பு செய்தியாவே இருக்கு. இதை பத்தி நம்ம இன்னைக்கு விரிவா பேச இருக்கோம். இந்த வழக்கு ஆரம்பிச்ச இடம் பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு புலி திரைப்படத்திற்காக விஜய் அவர்கள் அவருடைய சம்பளமா ஒரு தொகையை வாங்கியிருப்பார் இல்லையா? அதுல கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாயை செக் மூலமாகவும் ஒரு 5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 4.93 கோடி ரூபாய் பணமாவும் வாங்கியிருக்கிறாரு. அந்த செக்கா வாங்கின பணத்துக்கு அவர் சரியான முறையில் வரி கட்டிடுறாரு. இந்த பணமா வாங்கின தொகை இருக்குல்ல 5 கோடி, அதற்கு வரி கட்டல அப்படிங்கிறது தெரிய வருது. ஐடி ரைடு மூலமா, அதாவது இன்கம் டேக்ஸ் ஆபீசர் விஜய் ரைடு பண்ணும் பொழுது இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல அவர்கள் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது செப்டம்பர் 30ஆம் தேதி 2015 ரைடு போறாங்க. அவர்கள் கேட்ட கேள்விங்கிறது, இந்த 5 கோடி மட்டும்தான் நீங்க வருமானத்துல கணக்குல காட்டாம வச்சிருக்கீங்களா, இல்ல இன்னும் இது மாதிரி நிறைய கோடி இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது விஜய் அவர்கள் தரப்புல சொன்ன விஷயங்கிறது இல்ல இந்த 5 கோடி மட்டும்தான் அப்படிங்கிறது. ஃபர்தரா அவர்கள் டாக்குமெண்ட்ஸ் பார்த்து ரிப்போர்ட்ஸ் பார்த்து அவர்கள் இன்னும் அந்த ஆய்வை மேற்கொள்ளும் பொழுதுதான் விஜய் அவர்கள் வாலண்டரியா சொல்றாரு, இல்ல நான் 5 கோடி மட்டும் இல்ல, மொத்தமா 15 கோடி நான் இது மாதிரி வச்சிருக்கேன். அதாவது வரி இல்லாம நான் வருமானமா வாங்கி 15 கோடி இருக்கு, அதுக்கு நான் வரி நான் கட்டிடுறேன், சுமூகமா நான் இதை போக விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஐடி டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர்களும் முதல் கட்டமா அதை அலோவ் பண்ணிடுறாங்க. 2016ஆம் ஆண்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா இவர் வருமான வரி கட்டுறதுக்கு போகும்பொழுது 35 கோடி ரூபாய் கணக்குல காட்டுறாரு. அந்த 35 கோடியில இந்த 15 கோடியும் சேர்த்து, இதுக்கு முன்னாடி வரி கட்டாம இருந்த 15 கோடியும் சேர்த்து, அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னா 64 லட்சம் ரூபாய் நான் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு பண்ணியிருக்கேன். அந்த செலவுல போயிருக்கு. ஒரு 17 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா இதர செலவுகள், எனக்கு தேய்மான செலவுகள்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு 3 கோடி ரூபாய் வருமானத்தை குறைச்சு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது மறுபடியும் அந்த ஐடி டிபார்ட்மெண்டினுடைய அடுத்த ரைட்ல தெரிய வருது. கிட்டத்தட்ட 38 கோடி ரூபாய் வருமானம் வருது, ஆனா நீங்க 35 கோடி தான் காட்டியிருக்கீங்கன்றதை அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி விஜய் தரப்புல இருந்து சொன்ன நான் ரசிகர் மன்றத்துக்கு செலவு பண்ணியிருக்கிற தொகையை அவர்கள் ஏத்துக்கல. அந்த 35 கோடிங்கிறது தான் வருமானன்றதை ஏத்துக்கல. இல்ல கூடுதல் வருமானம் இருக்கு, இந்த செலவினங்கள்லாம் போலியானது அப்படின்னு சொல்லி விஜய் மீது 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க. இந்த அபராதம் விதிச்ச காலகட்டம் இருக்கு இல்லையா, இது எப்ப விதிக்கிறாங்கன்னா 2022ஆம் ஆண்டு அபராதமா விதிக்கிறாங்க. அப்ப நடந்துட்டு இருந்த அந்த பிரச்சனையில அந்த அதே கேஸ்ல இப்ப விஜய் அவர்கள் தரப்பு நீதிமன்றத்துக்கு போறாங்க. என்ன சொல்லி நீதிமன்றத்துக்கு போறாங்கன்னா, இந்த 1.5 கோடி அபராதம் விதிக்க கூடாது. சரி, ஏன் விதிக்க கூடாது? இவர்கள் விஜய் அவர்கள் வருமானம் வாங்கலையா, அதாவது கணக்குல காட்டாம வருமானம் வாங்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதெல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனா 2015ஆம் ஆண்டு வந்த ரைடு இருக்கு இல்லையா, அந்த ரைடுக்கு 2019ஆம் ஆண்டு இவர்கள் என்ன பண்ணிருக்கணும், எங்களுக்கு மேல அபராதம் விதிச்சிருக்கணும். 2022ல விதிக்க கூடாது. ஏன்னா சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு சம்பந்தமான அபராதம் அப்படிங்கிறது 4 ஆண்டுகளுக்குள்ள விதிக்கணும். பாருங்க, இந்த வழக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் ஆயிருச்சு. இந்த வழக்கு நடந்துட்டு தான் இருக்கு, ஆனா இந்த வழக்கு தொடங்கி இவ்வளவு நாள் ஆயிருச்சு. எங்க மேல இப்பதான் வழக்கு அபராதம் போடுறாங்க. இப்ப 4 ஆண்டுகள் கடந்துருச்சு, கால தாமதம் ஆயிருச்சு. இதை ஒரு கிரவுண்டா வச்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த அபராதத்துல நீங்க எங்களுக்கு என்ன பண்ண விலக்கு அளிக்கணும் நீதிமன்றத்துக்காக போறாங்க. நீதிபதி அவர்கள் ஏத்துக்கல. இங்க வரி ஏய்ப்பு நடந்திருக்குன்றதான் பிரச்சனை, அதற்கான அபராதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு போடுறது சரிதான், நீங்க கட்டி தான் ஆகணும்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இப்போ இதுதான் அந்த வழக்கினுடைய பின்னணின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு. ஒரு தாவேகா தலைவராக விஜய் அவர்கள் என்று இருப்பதனால நாம் அந்த கேள்விகளை முன்வைக்கிறோம். எங்கேயோ ஒரு நடிகர் இந்த மாதிரி வரி ஏய்ப்பு பண்றாரு, அது மூலமா நாட்டுக்கு இழப்பு ஏற்படுதுன்னா கூட அதை நம்ம ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு பேச வேண்டிய தேவை இருக்கான இல்லை. ஆனா தமிழகத்தையே நான் மாற்ற போகிறேன், ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுக்க போறேன். இன்னும் சொல்ல போனா இந்த விஜய் கண்ணு முன்னாடி ஊழல் நடந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மக்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்றைக்கு தெல்ல தெளிவா கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் வருமானத்திற்கு வெளியே காட்டாம வரி ஏய்ப்பு செய்து வச்சிருக்காரு. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய செய்தியாக மாற்றப்படணுங்கிறத நீங்க பாருங்க. அதாவது அந்த சமயத்திலேயே 15 கோடி ரூபாய்க்கு அவர் டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பேசுறாரு இல்லையா, எனக்கு பணமா முக்கியம், நான் பார்க்காத பணமா, நான் சம்பாதிக்காத பணமா, என்கிட்ட இல்லாத செல்வமான்னு பேசுறாரு இல்லையா, அப்ப இந்த 15 கோடி ஏன் கணக்குல காட்டலங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? இது வருமான வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பொதுமக்களை பாதிக்கிற ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்க வரி கட்டினாங்கன்னா தான் அரசாங்கத்துக்கு வரி போகும். அந்த வரி தான் மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு வரும். இது எல்லாமே ஒரு சைக்கிள். எல்லாம் சிவாஜி படத்திலே தெளிவா காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கதை தான். அப்போ அந்த இடத்துல விஜய் அவர்கள் பண்ணது ஒரு தவறு. இன்றைக்கு அவர் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி தானே தீர்ப்பு வந்திருக்கு. இதே திருப்பி மேல்முறையீடு பண்ணுவாங்க.
இன்றைக்கு வந்து ஹைகோர்ட்ல வந்து சிங்கிள் பெஞ்ச் தான் தீர்ப்பு வந்திருக்கு. நீ அடுத்த டிவிஷன் பெஞ்சு போவாங்க. அங்கேயும் அவர்களுக்கு திருப்தி இல்லைன்னா உச்சநீதிமன்றம் போவாங்கன்னு வச்சுப்போமே. இந்த வழக்கு நடக்கிறது அப்படிங்கிறது இன்னும் பல ஆண்டுகள் நடக்கலாம். இல்ல விஜய் அவர்கள் வந்து அபராதத்தை கட்டிட்டு கூட போகலாம். அது 2வது. ஆனா தவறு நடந்திருக்கா? வருமான வரி ஏய்ப்பு நடந்திருக்கானா? ஆமா தானே? அது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இல்லைன்னா விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு கூட வந்திருக்க வேண்டிய தேவை இல்லையே. அவரே ஒத்துக்கிட்டு வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2015க்கு முன்னாடி என்கிட்ட வந்து இத்தனை கோடி ரூபாய் நான் வருமானத்துல வராம காசு வச்சிருக்கேன். அதை நான் வந்து பாத்தீங்கன்னா 2016 டு 17 நிதியாண்டுல நான் கட்டுறேன்னு சொல்லி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ தெள்ள தெளிவா வந்து அவர்கிட்ட வந்து அவர் கருப்பு பணம் வச்சிருந்தது உறுதியாகுது இந்த இடத்துல. அந்த புலி படத்தினுடைய ப்ரொடியூசர்ட்ட இருந்து கணக்குல காட்டாம பணம் வாங்கியிருக்கிறது உறுதியாகுது. அப்போ இது எப்படி ஒரு ஊழல் கணக்குல வராம இருக்கும்? இதை வந்து தாவேக்கு சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்னு பேசுறாரு இல்லையா? ஆனா அந்த ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லையே. அவர் வந்து கடந்து வந்த பாதை வந்து அந்த மாதிரி இல்லையே. நாம இதை விட இன்னும் பல கேள்விகளை நம்ம எழுப்புறோம். நீங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறதெல்லாம் விஜய் அவர்கள் தடுக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் கூட தடுக்க மாட்டேங்கிறாருன்ற கேள்வி வருது. இது வந்து அவரே குற்றம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளியா கூண்டல் ஏறி நிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? அப்ப இங்கதான் வந்து நீங்க வந்து தீய சக்தி, நீங்க வந்து ஊழல் சக்தி, நாங்கள் தான் வந்து தூய சக்தி, தாவேக்காதான் வந்து புனிதமான ஒரு தூய சக்தின்னு பேசுறது இருக்கு இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல அடி வாங்கிடுது. அது வந்து பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிருதுங்கிறதா விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப நாளா நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஜய் அவர்கள் வந்து பார்க்காத பணமா, எங்ககிட்ட இல்லாத பணமாலாம் தாவேக்காவினர் பேசுறீங்க இல்லையா? ஆமா, விஜய் அவர்கள் பார்க்காத பணம் தான். தேர்தல் களத்துல நின்று முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னா விஜய் அவர்கள் வாழ்க்கையில என்னைக்குமே சம்பாதிக்க முடியாத பணத்தை அவரால் சம்பாதிக்க முடியும். அது உண்மைதான். இன்றைக்கு வந்து உதயநிதி அவர்கள் எடுத்துக்கலாம், ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கலாம், திமுகவில் உள்ள பிரதான அமைச்சர்கள் எடுத்துக்கலாம். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது விஜய்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை ஒப்பிடும் பொழுது விஜய் வந்து எந்த அளவிற்கு வந்து ஏழைங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இன்னும் சொல்ல போனா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு. அவரோட ஆடியோ. அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய பேரன் உதயநிதியும் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனும் 30,000 கோடிக்கு மேல சொத்து சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு இல்லையா? ஆட்சிக்கு வந்து ஓராண்டு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே அவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பழனிவேல் தியாகராஜன் அவர்களே வந்து ஆடியோ போடுறாருன்னா, நீங்க 30,000 கோடிங்கிறத விஜயால கனவுல நினைச்சு பார்க்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. விஜய் கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேம் இருக்கலாம். விஜய் வந்து இன்னைக்கு பிரபலமான நபரா இருக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் பார்க்காத பணம் இருக்கான்னா இருக்கு, நிறையவே இருக்கு. விஜய் அவர்கள்ட்ட அதிகபட்சம் சில 1000 கோடிகள் இருக்கலாம். ஆனா லட்சம் கோடிகளுக்கு சொந்தக்காரர்களா இங்க வந்து ஊழல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு பணத்தின் மேல ஆசை இல்ல. இப்போ அதிகமா ஒரு மனுஷன் வந்து பணத்தை பார்த்துட்டான் அப்படின்னா அவனுக்கு பணத்து மேல ஆசை வராதா? இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்கள் பண்ணக்கூடிய வாதம். எத்தனை லட்சம் இருந்தாலும், எத்தனை லட்சம் கோடிகள் இருந்தாலும் எனக்கு பணம் வேணும் வேணும் அப்படிங்கிறதா மனிதனுடைய இயல்பு, அது மனிதனுடைய ஆசை. அது எல்லா மனிதனும் உட்படுவாங்கல்ல. இன்றைக்கு வந்து முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ இல்ல உதயநிதியோ இல்ல எதிர்த்தரப்பு பிஜேபி யாரெல்லாம் எடுத்துக்கங்க நீங்க, இவர்கள்லாம் வந்து எனக்கு பணம் வேண்டாம், நான் மக்கள் சேவை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி நிக்கிறாங்களா? அப்படி அவர்கள் நிக்கிறாங்கன்னா தேர்தலுக்கு இத்தனை கோடிகளை செலவு பண்ண மாட்டாங்க. அவர்கள் தேர்தலை பார்க்கறதே ஒரு முதலீட்டா பாக்குறாங்க. நீங்க வந்து நான் சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணி முதலீடு பண்றேன், அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்போது எனக்கு அது பல மடங்கா திருப்பி கிடைக்குது, நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு காசை எடுத்துடலாம் அப்படின்னு பண்ற ஒரு தொழில் தானே இன்னைக்கு அரசியலா மாறி நிக்குது. அப்போ அதுல நீங்க புரட்சி பண்ண போறீங்க, அதுல நீங்க மாற்றம் பண்ண போறீங்கன்னா நீங்க தேர்தலுக்கு முதலீடு பண்ண மாட்டீங்க. ஆனா தாவேகா முதலீடு பண்றாங்களான்னா பண்றாங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணி மாநாடு போடுறாரா? விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணி கட்சி நடத்துறாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆதவர்ஜனா செலவு பண்றாருங்கிறது பரவலா சொல்லக்கூடிய கூற்று. அவர் பண்றாரோ இல்ல பின்னாடி யாரோ பண்றாங்களோ, ஆனா கண்டிப்பா விஜய் பண்ணலங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தானே. அப்போ இப்படி இன்னொருத்தங்க செலவு பண்றாங்கன்னா அப்படி தன்னோட சொந்த காசை செலவு பண்ணி கட்சியை வளர்த்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவருக்கு என்ன வேண்டுதலா? ஒண்ணு இல்ல. இன்றைய முதலீடு நாளைய வருமானம்ன்ற கணக்கு தான். நாளைக்கு தாவேக்கா வெற்றி பெற்றுச்சுனாலோ, தாவேக்கா ஒரு முக்கியமான அரசியல் கட்சியா மாறிச்சுனாலோ நமக்கு பல கோடிகள் கிடைக்கும்ன்றதுக்காக இன்றைக்கு சில கோடிகள் முதலீடு பண்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமே இங்க தப்பா இருக்குன்றதை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய வேளையில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் அந்த தாவேக்காவை வழிநடத்தக்கூடிய விஜய் அவர்களினுடைய இந்த கடந்து வந்த பாதையும் பல கரைகள் நிறைந்ததாக இருக்கிறது. அதனால வந்து எங்களுடைய தலைவர் ஒரு புனிதமான தலைவர், நாங்க மட்டும்தான் தமிழக அரசியலே வந்து தூய்மையான ஒரு சக்தி அப்படின்ட்டு தாவேக்குவனரால் இந்த தீர்ப்புக்கு அப்புறமா ஒரு அபராதத்துக்கு வந்து உள்ளானதற்கு அப்புறமா அவர்களால் பேச முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதுல விஜய் அவர்கள் மட்டுமே புனிதமான சக்தின்னு பேசுறது மட்டும் நமக்கு வந்து பிரச்சனையா தெரியல. அவர்கள் வந்து இத்தனை நாள் வந்து கூட்டணிக்கு யார் வேணும் எங்க கூட வரலாம், எங்க கூட வந்து நீங்க அதிமுக கூட்டணிக்கு வரீங்களா வாங்க, நீங்க விசிக கூட்டணிக்கு வரீங்களா வாங்க, காங்கிரஸ் கூட்டணிக்கு வரீங்களா வாங்கன்னு சொல்லி இவர் இன்றைக்கு வந்து ஊழல் சக்திகள் தீய சக்திகள்னு யாரெல்லாம் பேசிட்டு இருக்காரோ திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் என் கூட கூட்டணிக்கு வர்றீங்கன்னா வாங்கன்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சிக்குமே சேர்த்து தான் விஜய் அவர் அழைப்பு எடுத்துட்டு இருந்தாரு.
அப்ப அந்த கட்சிகள்லாம் வந்து ஊழல் கட்சிகள் இல்லையா? அவர்கள்லாம் தவறு பண்ணவர் இல்லையா? நம்ம இன்னும் ஆரம்பத்திலேயே பல நபர்கள் கேட்ட கேள்வி. செங்கோட்டையன கூட வச்சிருக்கீங்களே, அப்ப அவர் என்ன தூய்மையான, நேர்மையான அரசியல் பண்ணவரா? வாக்குகளுக்கு பணம் குடுக்காம வென்றவரா? நம்ம எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கலாம். அப்படி ஒரு இவ்ளோ முரண்கள வச்சுக்கிட்டு நீங்க கட்சிய வந்து நடத்திட்டு இருக்கும்பொழுது, மற்றவர்களை பார்த்து மட்டுமே குறை சொல்வது அப்படிங்கிறது சரியில்ல. அப்ப அவர் சொல்றதுங்கிறது அவரோட கடமை. ஏன்னா கட்சிய வளர்க்கணும்னா அப்படி பேசி ஆகணும்னு வச்சுக்கங்களேன். தாவேகாவினர் இருக்காங்கல்ல, தாவேகாவினுடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு தான் நாம இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க எந்த மாரி வந்து உங்க தலைவர் ஒண்ணும் அப்படி ஒரு புனிதமான தலைவரோ, இல்ல ஆரம்பத்துல இருந்தே வந்து சரியான வழியில பயணிச்ச தலைவராவோ இல்ல. அவர் கூட்டணிக்கு வந்து அழைப்பு விடுத்தவர்களும் அப்படிப்பட்டவர்கள் இல்ல அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு மாற்று கட்சி இல்ல, மற்றும் ஒரு கட்சி. எப்படி வந்து திமுக இருக்கோ, எப்படி வந்து அதிமுக இருக்கோ, எப்படி பாஜக இருக்கோ, காங்கிரஸ் இருக்கோ, அந்த வரிசையில் நீங்கள் ஒரு கட்சி. அவர்கள் என்னென்ன திட்டங்கள் தீட்டுறாங்களோ, அதுதான் நீங்களும் பண்றீங்க. அவர்கள் எப்படி தேர்தல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அப்படிதான் நீங்களும் பண்றீங்க. சமீபத்தில பல செய்திகள்லாம் வந்துச்சு. தாவேக்கால வந்து வேட்பாளரா போட்டியிடணும் அப்படின்னா, கட்சி தலைமைக்கு வந்து கோடிக்கணக்கில நிதி வசூல் பண்றாங்க அப்படின்றது. அப்போ நீ கட்சி நிதியே வந்து கோடிக்கணக்கில வாங்குறீங்கன்னா, தொகுதியில எவ்வளவு செலவு பண்றதுக்கு திட்டமிட்டிருக்கீங்க? அப்படி வந்து தன்னுடைய 5 கோடி, 10 கோடி சொந்த காச செலவு பண்ணி தேர்தல போட்டியிடுற ஒரு வேட்பாளர், நாளைக்கு வென்றால் மக்களுக்கு வந்து நல்லது மட்டுமே பண்ணுவாரா? விஜய் அவர்கள் சொல்றாரு இல்லையா? என் கண்ணு முன்னாடி எந்த தவறும் நடக்காது. தவறுங்கிறது வென்றதுக்கு அப்புறம் நடக்கிறது மட்டும் இல்ல. அந்த வெல்றதுக்கு நீங்க பயணிக்கிற பாதை இருக்கு பாருங்க. அந்த பாதையிலேயே நம்ம சரி பண்ணணும் இல்லையா? இப்ப இவ்ளோ அமௌண்ட் நீங்க செலவு பண்றீங்கன்னா எப்படி பண்றீங்க? அந்த பணம் வந்து யார்கிட்ட இருந்து வருது? ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வந்து பணத்த முதலீடு பண்றாருன்னா, மக்களுக்கு சேவை பண்றதுக்கா இருக்காது இல்லையா? அது வருமானத்த பார்க்கறதுக்காக தானே. அப்ப நீங்க பயணிக்கக்கூடிய பாதையே உங்களுடைய வெற்றிக்கு அப்புறமான பயணத்தை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். ஸோ அந்த மாரியான ஒரு பயணத்துல தான் தாவேகா இருக்கு அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் இதுன்றதனால நம்ம இத பதிவு பண்றோம். நன்றி.